தேங்காய் பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறது அப்படின்னு பார்த்துடலாமா? நான் வந்துட்டு எனக்கு எவ்வளோ வெல்லம் தேவையோ அதை வந்துட்டு முதல்லயே பொடி பண்ணி வச்சுக்கிறேன். நான் எடுத்திருக்க கப்பில் வந்துட்டு 2 கப் வந்துட்டு அரிசி மாவு எடுத்திருக்கிறேன். இந்த அளவுக்கு தான் தண்ணி சேர்த்து பிசையணும் அப்படின்னு வந்துட்டு நான் பிசையல. அந்த மாவு வந்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கரெக்டாக வந்துடுச்சுன்னா நான் வந்துட்டு தண்ணியை ஸ்டாப் பண்ணிடுவேன். நான் அளவு எதுவுமே போட்டு பிசையல. சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி அதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. அப்புறம் தேங்காய் பால் வந்துட்டு அரைச்சி எடுத்து பாலை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு 2வது பாலை வந்துட்டு ஒரு பேன்ல ஊத்தி அது நல்லா கொதி வந்ததும் நம்ம புடிச்சு வச்சிருக்க கொழக்கட்டைய உள்ள ஊத்தி வந்துட்டு நல்லா கொதி விடணும். அது நல்லா வெந்து வரணும் அந்த கொழக்கட்டை. அந்த கொழக்கட்டை நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிறதெல்லாம் ஒண்ணொண்ணா ஆட் பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் பாசிப்பருப்பை வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் உள்ள ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு வெல்லம் இதெல்லாம் கொதி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா ஏலக்காய் தூளை தட்டி போட்டு அதுவுமே கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம மொதன்னு அரைச்சு எடுத்து வச்சிருப்போம் இல்லையா தேங்காய் பால், அதையும் உள்ள ஊத்தி நல்லா வேக விட்டு கொதி விட்டு எடுத்தோம்னா டேஸ்டான தேங்காய் பால் கொழக்கட்டை ரெடி.